இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான். அவர் என்ன கேட்டிருக்காருனாக்கா, செக் பவுன்ஸு கேஸுங்க, அது வந்து தனிநபர் கொடுத்தா வந்து அது பவராக இருக்குமா, இல்லை அது பேங்க் போட்டால் பவராக இருக்குமா? இந்த கேள்விக்கு உண்டான அர்த்தம் வந்து அவர் கேட்டது ஒரு மாதிரி. இவர் நான் அதை சட்டமொழியில் எப்படி சொல்லணும்னா, செக் பவுன்ஸ் கேஸு அது பேங்க் அது போட்டுச்சுனாக்கா அதுக்கு தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும், அதே போல் தனிநபர் போட்டால் தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நீ பேச போகிறோம். இது எப்படி சொல்லணும்னா, இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா, வட்டிக்கு கொடுத்த நபர் கோட்ட கேஸாக எப்படி இருக்கும், பேங்க்கு வந்து வட்டி கொடுத்துருக்குல்ல அந்த பேங்க்கு ஃபைல் பண்ணால் எப்படி இருக்கும்னு. இப்போ உங்களுக்கு வட்டி கொடுத்தவர் பணத்தை வாங்கிட்டு செக்கை கொடுத்துட்டு போவார். அதே போல் பார்த்தீங்கன்னா பேங்க்குன்றது வந்து உங்கள் வந்து ஆர்பிஐ கீழே வர்றது, இவங்க ஆர்பிஐ கீழே வரமாட்டாங்க. இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு அது கீழே வரலாம், இல்லைன்னா வந்து பான் ப்ரோக்கர்ஸ் அந்த அடகு கடவுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இவங்க செக்கு போட்டு பவுன்ஸ் பண்ணுறதுக்கும் பேங்க் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது தனிநபர் போட்டார்னா இவர் அவரோட உழைப்பு, அவரோட சொந்த உழைப்பு, பேங்க்கும் சொந்த உழைப்பு கொடுக்குதோ இல்லை ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த கோர்ட்டில் வந்து இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் அநியாயத்துக்கு வாய்தா வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒருத்தர் வருவாங்க, இன்னொருத்தர் வருவாங்க, அது கேஸுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் தனிநபர் கொடுத்தவரும் வாங்கினவரும் தனிநபர்ன்றதுனால ஒருத்தர் தன்னோட அத்தியாவசியமான தேவைக்கு வச்சுருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்காக வாங்கியிருக்காரு. ஸோ கொடுக்கல் வாங்கல்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் பாண்ட் இருக்குது, அங்கே இன்டைரக்ட் பாண்ட் இருக்குது. இவங்க மூலமாக ஆர்பிஐ மூலமாக லிங்க் ஆகிறாங்க, இவங்க வந்து பழக்க வழக்கத்து மூலமாக இதுவாகிறாங்க. எப்பவுமே அனுபவ பாத்தியன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடம் அது ஒரு வகையில் இருக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட்டாக கொடுக்குற ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி தர இடம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பற மாதிரி தான் இருக்கும். அதாவது இதுக்கு பதில் வந்து அனுபவ ரீதியாக கொடுக்க முடியும், சட்ட ரீதியாக கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் போடுறது ஒரு செக்ஷன் தான், 138 தான். ஆனால் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிநபர் கொடுக்குற அந்த செக் வந்து உடனே வந்து இயரிங் போட்டு அவங்களுக்கு சாட்சி கூண்டில் ஏற்றி விசாரணை பண்ணி தீர்ப்பு வழங்கி பணம் செட்டில் ஆகிடுது. ஆனால் வங்கியர் போட்ட கேஸில் இது வரைக்கும் வங்கி வந்து பர்சனல் லோனில் வந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு எந்த ஒரு பேப்பர்லேயும் வந்திருக்காது. அதே போல் 138 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா தண்டனை கொஞ்சம் குறைவு காலம் தான் கொடுப்பாங்க, ஆனால் பெனால்ட்டி டபுள் ஆக்கிடுவாங்க. நீ கட்ட வேண்டிய பணம் 50,000னாக்கா 1 லட்சமாக கட்டுங்கன்னு பெனால்ட்டி போட்டுருவாங்க. அது நீங்கள் கோர்ட்டு கேஸ் போயிட்டே இருக்கலாம். ஆனால் எந்த கேஸ் விரைவாக முடியும் அப்படின்னு கூட சொல்லி முடிக்கலாம் அந்த வழக்கை. அதாவது எந்த வழக்கு, எந்த 138 வழக்கு வந்து விரைவாக முடியும், இது கேட்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் மேலே 138 கேஸ் இருந்தால் அது வங்கி போட்ட கேஸா தனிநபர் போட்ட கேஸா அப்படின்றது தெளிவாக இருக்கணும். தனிநபர்னாக்கா உங்களுக்கு அந்த கோர்ட்டில் விரைவாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வங்கி போட்டுச்சுன்னா, உதாரணத்துக்கு வங்கி வந்து ஒரு இடத்துல கேஸ் போடாது, அங்கேயும் இங்கேயும் கேஸ் போடும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் வாங்கினீங்கன்னா கேஸ் போடுற இடம் வடநாடாக இருக்கும். வடநாட்டில் இருக்கிற அந்த கோர்ட்டு வந்து அந்த ஊர் கேஸுங்களையே கொஞ்சம் நிதானமாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வெளி மாநில கேஸை வந்து அவங்க பார்க்கும்போது சம்மன் அனுப்புவாங்க. அதாவது ஒரு கோர்ட்டு வந்து ஒரு 100 பேருக்கு சம்மன் அனுப்புது, 100 பேருக்கு வாரண்ட் அனுப்புது அப்படின்னு வச்சுங்க. சம்மனு போஸ்ட்டில் போயிடும், வாரண்ட்டும் போஸ்ட்டில் போயிடும். வாரண்ட் போஸ்ட்டில் போகாது, வாரண்ட்டுக்கு போலீஸ் தான் போகணும். ஸோ ரெண்டு பேருக்குமே